ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தீனா. நான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் என்னோடய ஃபைனல் இயர் ஐடி படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா திடீர்னு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சும்மா போட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. எத்தனையோ மெசேஜஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் சோஷியல் ரிலேட்டடாக. பட் அதெல்லாம் நீங்கள் வாசிருக்கீங்கன்ற நம்பிக்கையோட இதை தைரியமாக நான் பேசுகிறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சொசைட்டின்றது எத்தனையோ வகையில் டீக்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. டீக்ரேட் இன் த சென்ஸ், எத்தனையோ பேர் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அதை பற்றி. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படியே நம்ம அலட்சியமாக நம்ம அதெல்லாம் விட்டுறோம். யார் என்ன பண்ணால் என்ன, நம்மளுக்கு என்ன அப்படின்றத தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, நம்ம என்ன பண்ணலான்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. வாலண்டியரிங்னா என்ன? நம்மளுக்காகவும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காகவும் நம்ம சொசைட்டியில் ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு பேர் தான் வாலண்டியரிங். அது நம்மளாக பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். அது ரொம்பவுமே வெல்கம் தான். பட் எத்தனையோ பேர்த்துக்கு வாலண்டியரிங் எப்படி நடக்குது, எங்கே நடக்குது, எப்போ நடக்கும், அதெல்லாம் யாருமே அந்தளவுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. பட் இதெல்லாம் என்ஜிஓஸ் வீக்லி பேசிஸோ டெய்லி பேசிஸோ இல்லை மந்த்லி பேசிஸோ ஒவ்வொரு வித டொமைன்லேருந்து எல்லாமே நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சில என்ஜிஓஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளட் டொனேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. சிலர் பார்த்திங்கன்னா டிராஃபிக் அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே டே டு டே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு அது தெரியாமலும் இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் தெரியலை. ஆனால் அவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுதான் அதில் பெஸ்ட் பார்ட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டான மக்கள்லாம் ஒன்றா இப்போ நம்ம சேர்ந்து மொத்தமாக இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுன்றதான் பேசிக்கான ஐடியா. பட் இதுக்கு நம்ம எப்படி முடியும்? நம்ம அதுக்காக ஒவ்வொரு நியூஸ் சேனலாக போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஒவ்வொரு பேப்பராக போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இல்லை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம போய் கேட்க முடியுமா? ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ்கிட்ட நம்ம போய் கேட்க முடியுமா? ஒவ்வொருத்தங்கிட்ட இந்த மாதிரி போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுன்றது அது ஒரு நடக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு 1000 வேலைகள் இருக்கும். பட் அதையும் தாண்டி ஒரு சோஷியலுக்குனாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. அதுக்காகவே நீங்கள் மொத்த லைஃப்பையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் இதுக்கெல்லாம் ஓவராலாக ஒரு இடத்துல பப்ளிக்காக ஒரு மீடியம் தேவை அப்படின்றது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, நாங்களும் ஃபீல் பண்ணுறோம். ஸோ நாங்கள் என்ன இப்போ டிசைட் பண்ணியிருக்கோன்னா, அஸ் அ டீம் கிராஸ் ரூட்ஸ் அப்படின்ற நேமில் ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வரோம். அந்த பிளாட்ஃபார்ம் எப்படின்னா, உங்களுக்கு என்ஜிஓ சரி, வாலண்டியர் சரி, உங்கள் 2 பேர்த்தையும் ஒரு மீடியம் கொண்டு வரோம். ஸோ என்ஜிஓஸ் அவங்களோட ஈவெண்ட்ஸ் அண்ட் டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள், அதாவது வாலண்டியர்ஸ் என்ன நடக்குது என்ஜிஓவில், என்ன நடக்குது உங்களை சுற்றி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதுக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணி அந்த ஈவெண்ட்டை பற்றின விஷயங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு அந்த ஈவெண்ட் எங்கே நடக்குதுன்றத மேப்பில் பார்த்துக்கலாம். அந்த விஷயங்கள் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் யார்கிட்ட கேட்கணும், யாருக்கு மெயில் அனுப்பணும், யாருக்கு கால் பண்ணி கேட்கலாம், எல்லா விஷயங்களுமே மொத்தமாக ஒரே பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ரெவல்யூஷனில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒன்று, பயங்கரமான சோஷியல் இன்ட்ரெஸ்ட்டு. ப்ளஸ் இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனாக உங்கள் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகணும், வாட்ஸ்அப் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் என்னென்னாலும் ஷேர் பண்ணலாம். ஓகே, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். The society needs the change and let's be the part of the revolution. Happy volunteering. Thank you.